அந்த எருக்க மேலே அப்படியே பின்னோக்கி அப்படின்னு பார்த்துட்டு வந்தா. அப்படியே நடந்து வரான் சஜ்ஜன் காட்டுல. அந்த குகையில சமர்த்த ராமதாச சுவாமிகள் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் பக்கத்துல 2 சிஷ்யால், ரங்கநாத கோஸ்வாமி, கல்யாண கோஸ்வாமி அப்படின்னு அந்த சுவாமிகள் பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. ஒரு மகாத்மாவை தரிசனம் பண்ண போகும்போது பட்டாட்டோப்பமா போகக்கூடாது அப்படின்னு நம்முடைய குருநாதர் சொல்லுவார். அதனால தன்னுடைய சதுரங்க சைன்யங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பின்னாடியே நிறுத்தி வச்சுட்டு சிவாஜி மகாராஜ் மட்டும் இடுப்புல துண்டை கட்டிண்டு பவ்யமா வினயஸ்வரூபமா குருநாத்தால தரிசனம் பண்றதுக்காக போறான். போயிட்டு ராமதாசரை சேவிக்கிறான். அதுதான் பிரதம தரிசனம் சத்ரபதி சிவாஜிக்கு. அதன் பிற்பாடுதான் குருநாதருடைய அனுகிரகத்தினால ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அவன் ஸ்தாபிக்க போறான். குருநாதர் சமர்த்த ராமதாசர் எங்குமே சிவாஜியோட சம்பாஷணை பண்ணுவார், பிரத்யட்சமா தரிசனம் கொடுப்பார். அப்பேற்பட்ட மகாத்மாவா குருவை தரிசனம் பண்ணும்போது குருநாதர் நம்மளை பார்த்ததும் முதல்ல பிரதம தரிசனம்னா, நீ யாருப்பா, எங்கேருந்து வர, எந்த ஊரு, உனக்கு குடும்பம் இருக்கா, நீ எப்படி, நீ என்ன உத்தியோகம் பார்க்குற, எல்லாரும் விசாரிக்கணும் இல்லையா. சிவாஜி இடுப்புல துண்டை கட்டின்ட்டு அங்கே போய் நின்றதும், சிவா வா உட்காரு அப்படிங்கிறார். இவனுக்கு தூக்கி வாரி போடுறது. என்ன தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா உங்களுக்கு, ஒன்று தெரியறதுல என்ன பெரிய அதிசயம் இருக்குப்பா, சிவா உட்காருவா அப்படின்னு உட்காத்தி வச்சுட்டு அப்படியே விசாரிக்கிறார். என்ன அப்படின்னா, எங்கே போயிட்டு வர, ராஜ்யங்கள் எல்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கா, கஜானா எல்லாம் நன்னா இருக்கா, ஒற்றர்கள் எல்லாம் என்ன சொல்கிறா, பிரஜைகள் எல்லாம் என்ன சொல்கிறா, ராஜ தர்மங்கள் எல்லாம் இப்படி விசாரிச்சுட்டே இருக்கார். கொஞ்ச நாள் சிவாஜியோட பேசி இருந்துட்டு சிவாஜி அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சுவாமி. இத்தனை நாள் பேசிட்டு நீ சாப்பிடாம இப்படி போ சுவாமி, நான் எப்படி சாப்பிட்றது, நீங்கள் குகையில் இருந்துருக்கேள், கௌபீனம் தரிச்சுருக்கேள், இங்கே ஒன்றுமே இல்லையே, எப்படி சாப்பிட்றது, அதை பற்றி உனக்கு என்ன கவலை. அது இல்லை, மகாத்மாவை பார்க்க வரும்போது பட்டாடோபமாக வரக்கூடாது அப்படின்னு, அலங்காரத்தோட ஆடம்பரத்தோடு வரக்கூடாது அப்படின்னு பெரியவாலாம் சொல்லுவா. அதனால நான் சைன்யத்தோடு வந்திருக்கேன், சைன்யம்லாம் பின்னாடி நிற்கிறது. ராஜா நான் சைன்யத்தோடு தான் வருவேன்னு எனக்கு நன்னா தெரியும்ப்பா, எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. சிவாஜி பார்க்கிறான். இவரோ கௌபீனம் கத்தின்னு இருக்கார், தோளில் ஒரு ஜோல்னா பை வச்சுருக்கார், கையில் ஒரு ஜபமாலை வச்சுருக்கார். குகையில் எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒரு வஸ்து எதுவும் கிடையாது, அடுப்பு கிடையாது, அரிசி பருப்பு எதுவுமே கிடையாது. மனுஷனுடைய நிழல் போல், மனுஷனுடைய நிழல் எப்படி தொடர்ந்துட்டே இருக்குமோ அப்படி சமர்த்த ராமதாசரோடு 2 பேர் கூடவே இருந்துட்டுருக்கா. யார் அப்படின்னா, கல்யாண கோஸ்வாமி, ரங்கநாத கோஸ்வாமி, 2 சிஷ்யா. இவன் பார்க்கிறான், எதுவுமே இல்லையே. ஆனால் குருநாதர் சொல்லியாச்சு அப்படின்னா மீறி பேசக்கூடாது. சரி தங்கள் உத்தரவு அப்படின்னு விட்டார். உடனே சமர்த்தர் இப்படி திரும்பினார். திரும்பி கல்யாணம் எல்லாம் தயாரா இருக்கா? தயாரா இருக்கு குருநாதா. சிவாஜி போய் அவருடைய ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து உட்கார்ந்தார். சிவா வா உட்காரு, அந்த சைன்யத்தெல்லாம் வர சொல்லு அப்படின்னார். எல்லாம் தவதவன்னு வர ஆரம்பிக்கிறார். பட்டுன்னு இவர் எழுந்தார், இப்படி திரும்பினார். கல்யாணம் எல்லாம் தயாரா? தயாரு குருநாதா. எங்க அப்படின்னா, நீங்க காண்பிக்கிற இடத்துல. என்ன தைரியமா நீ சொன்ன இப்படி அப்படின்னா, பின்ன இத்தனை பேருக்கு ஆகாரம் உண்டு அப்படின்னு நீங்க சொல்லியாச்சு அப்படின்னு விட்டா அது சத்தியம் தானே, அது எப்படி பொய் போகும், நன்னா தைரியமா சொன்னேன் அப்படின்னார். நேரம் குகைக்குள்ள போனார். இப்படின்னார், அத்தனை பேருக்கும் ஆகாரம் வந்துருது. அத்தனை பேருக்கும் குதிரை முதற்கொண்டு யானை முதற்கொண்டு, யானைக்கு அண்டாண்டாவா கரும்பு வச்சுட்டே இருக்கா, அது வந்துட்டே இருக்கு. குதிரைக்கு கொள்ளு வச்சுட்டே இருக்கா, வந்துட்டே இருக்கு. இந்த காலாட்படை, இந்த சேனையில இருக்கிறவெல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்றாளாம். எப்படி அவர் சாப்பாடு போடுறார் அப்படின்னா, நுனியல போட்டு வடை பாயசத்தோட பூரி சப்ஜி எல்லாம் போட்டு பிரமாதமா ஒரு விருந்து. சிவாஜிக்கு தலையே சுத்துறது. நம்ம ஒரு பெரிய ராஜா, அரண்மனையில இப்படி ஆயிரக்கணக்கான பேருக்கு நம்ம விருந்து இவ்வளவு சீக்கிரமா தயார் பண்ணணும்னாலும் கூட 1000 பேர் பரிச்சாரக்கால வச்சுட்டா கூட தயார் பண்ண முடியாது. இவர் என்னமோ இப்படின்னா அத்தனை பேருக்கும் தயார் பண்ணிட்டாரே அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கிளம்புற நேரம் எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டா நன்னா இருந்தது அப்படின்னா, உத்தரவு வாங்கிக்கிறேன் குருநாதா, போயிட்டு வரேன், போயிட்டு வா, க்ஷேமமா இரு, அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இரு அப்படின்னார். குருநாதா, மகான்களிடத்துல எடுத்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் என்னுடைய மனசில் ஒரு தாபம் இருந்துட்டே இருக்கு, ஒரு தவிப்பு இருக்கு, அதை கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். என்ன சிவா, தாராளமாக கேளு. இல்லை, அவ்வளவு பெரிய அரண்மனையில் அத்தனை பேருக்கு சேனைக்கே நான் விருந்து தயார் பண்ணணும்னா என்னாலேயே முடியாது, ராஜாவாக இருக்கக்கூடிய எனக்கே சாத்தியம் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு குகைக்குள்ள ஒரு கௌபீனத்தை கட்டிண்டு ஒரு ஜோல்னா பையை வச்சுட்டு எப்படி தயார் பண்ணேள்? இதுக்கு உனக்கு பதில் தெரியணும் அப்படின்னா, தேகோன்னு ஒரு கிராமம் இருக்கு, அங்க துக்காராம் மகாராஜ்னு ஒரு மகாத்மா இருக்கார், அவரை போய் கேளு அப்படின்னார். அதுக்கு மேல சிவாஜி குருநாத்தால ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டான். வந்ததும் அதுக்கப்புறம் இப்படி மராட்டி தேசத்துல யுத்தம் அப்படின்னு சஞ்சாரம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆயிடுத்து. சிவாஜி அதை பத்தி மறந்தே போயிட்டான். ஒரு நாள் யுத்த ரீதியா சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்போது தேகு அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தான். ஆஹா,
நம்ம குருநாதர் வந்து சொன்னாரே, இங்க வந்து துக்காராம் மகாராஜன் ஒரு மகாத்மா இருக்காருன்னு சொன்னார் இல்லையா, அவரை போய் பார்க்கலாம். நேரா வந்து விசாரிக்கிறான், துக்காராம் பாபா வீடு எங்க? அதோ அங்க ஒரு கூரை வீடு இருக்கு இல்லையா, அங்கதான் அவர் இருப்பார். அங்க வந்து களிமண்ணால ஒரு திண்ணம் ஒண்ணு இருக்கும், அங்கதான் அவர் தம்புராவை வச்சுட்டு பகவத் சிந்தனையில அவர் பஜனை பண்ணிட்டு தன்னையே மறந்த நிலையில இருப்பார். எல்லாரையும் மறுபடியும் பின்னாடி நிறுத்தி வச்சான் சிவாஜி. அவனுடைய மந்திரியை மாத்திரம் அழைச்சிண்டு இடுப்புல துண்டை கட்டிண்டு வேற நேரம் வந்து நிற்கிறான். வாட்ட சாட்டமா இவர் பஜனை பண்ணிட்டு இருக்கார். வாட்ட சாட்டமா ஒரு ராஜா வந்து நிற்கிறான். விழுந்து நமஸ்கரிச்சார், கைகளை குவிச்சு நிற்கிறான். இப்படியே நிமிர்ந்து பார்த்தார். நீ யாருப்பா, எங்க வந்த? அடியேன் சிவாஜி. உன்னுடைய வாளுக்கு ஜெயம் உண்டாகட்டும். கோக்களும் சாதுக்களுக்கும் தேவாலயத்துக்கும் பதிவிரதைகளுக்கும் தூக்கின வாள் அது. உன்னுடைய வாளுக்கு ஜெயம் உண்டாகட்டும். வா சிவா, வா வந்து உட்கார். இவரும் மறுபடியும் என்ன பண்றார், ராஜரீக விஷயங்கள் எல்லாம் தர்மங்கள் எல்லாம் விசாரிக்கிறார். எப்படி இருக்கு இந்த தேசம் எல்லாம், எப்படி இருக்கு, யுத்தங்கள் எல்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கா, ஒற்றர்கள் என்ன சொல்றா, கஜானாலாம் எப்படி, எல்லாம் விசாரி. இப்ப சிவாஜி என்ன பண்றான், ஏற்கனவே உள்ள எட்டி எட்டி பார்க்கிறானாம். எட்டி எட்டி பார்க்கிறான். அந்த அடுப்பு என்னைக்கு மூட்டினது, ஏன்னா இவரோ கூரை வீடு குடிசை வீடுல தான் இருந்துட்டு இருக்கார். அடுப்பு என்னைக்கு மூட்டினதுன்னே தெரியல. அந்த வீட்டு உள்ள ஒரு 4-5 குழந்தைகள் இருக்கா, டிராயர் சொக்கா எல்லாம் போட்டு இருக்கா, எல்லாம் கிழிஞ்சு கிடக்கு. அந்த அடுப்பு என்னைக்கு மூட்டினான்னு தெரியல. பூனை படுத்துன்னு இருக்காம அந்த அடுப்புல. இப்படியே கொஞ்ச நாள் சம்பாஷணை பண்ணினான். அப்போ குருநாதா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இத்தனை நாள் பேசிட்டு நீ வந்து சாப்பிடாம எப்படி போவ? குருநாதா, நான் எப்படி, நான் சைன்யத்தோட வந்திருக்கேன். ராஜானா சைன்யத்தோடு வருவான் தான் எனக்கு தெரியும். சிவா, எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு, உட்காரு. அப்போ மேல பேச முடியாது. இவனுக்கு வந்து தலையே சுத்துறது. அங்கேயாவது அவர் மாயாஜாலம் மாதிரி ஏதோ பண்ணினார். இவர் இங்க என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கிறான் சிவாஜி. இவர் நேரம் உள்ள போனார். உலுப்ப கொடுக்கறது அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது என்ன பண்ணுவானா, கொஞ்சம் போல ஆட்டா மாவு, கொஞ்சம் போல நெய், கொஞ்சம் வெல்லம், அது இத்தினோண்டு தான் இருக்கும். மொத்தமாக சேர்த்தாலே ஒரு 1/4 கிலோ தான் இருக்கும். இவ்வளோ பெரிய சேனைக்கு கொஞ்சம் போல கொள்ளு எல்லாம் எடுத்துட்டு வந்தார். அந்த மந்திரியின் இடத்துல கொடுத்தார். இதை வந்து எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிறார். இதை வந்து பார்க்கிறான் சிவாஜி. இது போராதுன்னு சொல்லவும் இல்லை, போராதுன்னு சிரிக்கவும் இல்லை. பரம ஸ்ரத்தையோட அவருடைய கையிலேருந்து எது கிடைச்சாலும் அது பரம பிரசாதம் அப்படின்னு, சிவா நீ இங்கே உட்கார்ந்துட்டு சாப்பிடு, பாக்கி பேருக்கு நீ இதை கொடு அப்படின்னு விட்டார். இவன் இங்க வந்து பிரசாதத்தை சாப்பிட்டு இருக்கான். சிவாஜி அந்த 1/4 கிலோ அந்த உலுப்பு அந்த மாவை எடுத்துட்டு இந்த மந்திரி போறான். ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டே வரான். கொடுக்க அது வந்து காலியே ஆகலையாம். அப்படியே வந்து அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துட்டே இருக்கான். குதிரைக்கெல்லாம் கொள்ளு வைக்கிறா வந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்முடைய குருநாதர் வந்து சொல்வார், மகான்கள் கை வச்சாச்சு அப்படின்னுட்டா அங்க இல்லைன்னே இருக்காது இல்லையா, சம்ருத்தியா இருக்கான். சிவாஜி பார்க்கிறான். இப்ப அவர் பெரியவரா இவர் பெரியவரா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு திருப்தியா இருக்குங்கிறா, புஷ்டியா இருக்குங்கிறா. இந்த மாதிரி ருச்சியா சாப்பிட்டதே இல்லை, 1 மாசத்துக்கு எங்களுக்கு ஆகாரமே வேண்டாம். இவனுக்கு தலை சுத்துறது. அவர் பெரியவரா இவர் பெரியவரா. அவராவது ஏதோ நுனியலை போட்டு ஒரு ராஜ போஜனம் மாதிரி பண்ணி வச்சார். இவர் ஏதோ மூக்குப்பிடி கொடுக்குற மாதிரி இத்தினோண்டு கொடுத்து எல்லாருடைய பசியையும் அடக்கிட்டாரு. அப்ப கிளம்புற நேரத்துக்கு குருநாதா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு தவிப்பு, என்ன சொல்லு. இப்போ நீங்க வந்து எல்லாருடைய பசியையும் எப்படி இத்தினோண்டு மாவை வச்சு அடக்கிட்டேன். அதுவா சிவா, உனக்கு பதில் தெரியணும் அப்படின்னா சஜ்ஜன் காட்டுன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க சமர்த்த ராமதாசர்னு ஒரு மகாத்மா இருக்கார், அவரை போய் கேட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டார். அப்போ நம்முடைய குருநாதர் வந்து சொல்லுவார், பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படின்வார்.